13 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம் என 7 மாநிலங்களில் கட்சியை சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள் அல்லது மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த இடைத்தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்து அதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது ஒவ்வொரு சுற்றுகளாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தபால் வாக்கை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக எண்ணப்பட்டு அதற்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது உற்று நோக்கக்கூடிய வகையில் தமிழக அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த ஒரு தேர்தல் முடிவாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த தேர்தல் பொறுத்தவரையில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள். அதற்கு அவர்கள் முன்வைத்த காரணம் என்பது திமுக பணபலத்தோடு இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அதன் காரணமாக இதில் ஜனநாயகம் என்பது நிலைநாட்டப்படாது என்ற காரணத்தால் அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது என்று அறிவித்தார்கள். ஆனால் அதை பற்றிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமை பதவிக்கு வந்த பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாமல் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி என்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கு ஒருவித சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது என்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்த காரணத்தால் அங்கு ஒரு மும்முனை போட்டியாக தான் காணப்படுகிறது. திமுக மற்றும் பாமக, நாம் தமிழர் என மும்முனை போட்டி என்பது காணப்படுகிறது. 2007ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உருவாக்க பிரிக்கப்பட்ட பிறகு 2011ஆம் ஆண்டு முதல் முறையாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றது. அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல், அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அப்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். 2016ஆம் ஆண்டு திமுக வேட்பாளர் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு 2016, 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் புகழேந்தி வெற்றி பெற்றார். அவர் மரணமடைந்ததை தொடர்ந்து தற்போது மீண்டும் 2வது முறையாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. இப்படியாக விக்கிரவாண்டியினுடைய தேர்தல் வரலாறு இருக்கக்கூடிய நிலையில் 2வது முறையாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் சந்திக்கக்கூடிய காரணத்தால் 2019ஆம் ஆண்டு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக வெற்றி பெற்றது. அதே போன்று தற்போது திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவை அதிக வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு திமுக சார்பாக அன்னியூர் சிவா போட்டியிட்டிருக்கிறார். பாமக சார்பாக பாஜக பாமகவோடு கூட்டணி அமைத்து பாமக வேட்பாளர் அங்கு களம் கண்டிருக்கிறார். பாமக சார்பாக அன்புமணி அங்கு போட்டியிட்டிருக்கிறார். அதே போன்று நாம் தமிழர் சார்பாக அபிநயா களம் கண்டிருக்கிறார். இப்படியாக மொத்தமாக 29 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் கூட மும்முனை போட்டியாக தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் திமுக தான் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்று வருகிறார்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதன்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், தபால் வாக்கு என ஒட்டுமொத்தமாகவே திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்று வருகின்றார். அதற்கு 2ஆம் இடத்தில் பாமக வேட்பாளர் அன்புமணியும், அதற்கு பிறகு அடுத்த இடத்தில் நாம் தமிழ் வேட்பாளர் அபிநயாவும் இருக்கின்றார்கள். மற்ற வேட்பாளர்கள் அடுத்தடுத்த இடங்களில் இருந்தாலும் கூட இங்கு மும்முனை போட்டி என்பதுதான் பிரதானமாக உள்ளது.